சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் என் கூட இல்லையான்னு தயவு செய்து நினச்சிடாது. சில அவமானங்கள் வரும்போது ஆண்டவர் என் கூட இல்லையான்னு நினச்சிடாதீங்க. இந்த அவமானம், இந்த கஷ்டம் உங்களை நோக்கி வரும்போது உங்கள் வாய் என்ன பண்ணுதுன்றதை தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. நீங்கள் நல்லா கவனிங்க. அவ்வளோ பப்ளிக்கில் அப்போஸ்தலனாகிய பவுலோட சட்டை என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. அது ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நிர்வாணமாக இருந்தாரா. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரா, ஆண் பெண் எல்லாருக்கும் முன்னாடி என்னவா இருந்தாரா, நிர்வாணமாக இருந்தார். அடிக்கவும் என்ன பண்ணாங்களாம், அடித்து காயமெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சரீரம் ஃபுல்லாக ஆக்கிட்டாங்க. ஒருத்தவன் அடித்த வலி உடம்புல இருக்கிறத விட இருதயத்தில் அதிகமாக இருக்கும் ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் மாத்திரம் இல்லை, மற்ற பேருக்கு முன்னாடி நிர்வாணம் என்ன பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் வாழவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பைத்தியக்காரத்தனமாக என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும். இந்த ஷீலான்ற நபர் முன்னாடி இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. இவரை நம்பி வந்த இவருக்கும் என்னது அசிங்கம். இவங்க 2 பேரோட இருதயம் எந்த அளவுக்கு இருக்கோ, நம்ம எப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கின்னு இருக்கிறோன்னு உள்ள கேள்வி வருமா வராது. அவ்வளோ அவமான மத்தியில நீங்களும் நானும் செத்துடலான்னு யோசிப்போம். நடுராத்திரின்றது ஏதோ சாயங்காலத்துலேருந்து நடுராத்திரி வரைக்கும் அவங்க தூங்கிட்டாங்கல்ல, அடித்து போட்டதில் அவங்களால எழுந்துக்க முடியல. முழிப்பு வந்த உடனே நல்லா கவனிங்க, சரீரத்தின் பெலன் அந்த துளி வந்த உடனே 2 பேரும் எழுந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட ஜபம் பண்ணுறோமா? இதை தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கிட்ட கேட்குறாரு. ஆனால் நீங்களும் நானும் என்ன தெரியுமா பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் செத்து போயிடலாம். ஆனால் அவரோட பிள்ளைங்களை நாராக கீழ்ச்சி போட்டிருக்கும் போது இந்த துதி வருமா வாயில்? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நீ ரொம்ப நல்லவர், உம்மால கூடாத காரியம்